வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 26 இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவை பல்கேரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது புனித ஜோசப் அவர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். அதாவது இந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ஜீசஸ் கிறிஸ்டனுடைய அந்த வளர்ப்பு தந்தையாக பார்க்கும்போது மரியாளுடைய கணவராக பார்க்கப்படக்கூடிய புனித ஜோசப் அவர்களை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இவர் எப்படி இருந்தாலும் ஒரு விதத்தில் ஜீசஸ் கிறிஸ்டனுடைய அப்பா அப்படிங்கிறதுனால இவர் நம்ம எல்லாருக்குமே தந்தையான ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேவை பல்கேரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் இந்த வருஷம் டிசம்பர் 26. நெக்ஸ்ட் ஹனுக்காவை யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹனுக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இந்த நாளினுடைய தொடக்கம், அதாவது இந்த 8 நாள் அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறது, அந்த 8 விளக்குகளை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஏற்றி வைப்பாங்க. இது உணவு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூதர்களுடைய கோவிலானது 2 முறை அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து பாபிலோனியர்களால் அழிச்சாங்க, அதுக்கப்புறம் ரோமானியர்கள் அழிச்சாங்க அப்படின்ட்டு. அந்த கோவிலில் கிமு 175 வருஷத்தில் அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அந்தியோகஸ் எவிஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த கோவிலை இடிக்கிறாரு. அப்படி இடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பலிப்பீடங்கள்லாம் அமைச்சு பன்றிய பலி கொடுக்குறது அப்படின்ற கான்செப்ட், அதே மாதிரி விருத்த சேதனம் பண்ணுறது, இந்த சுண்ணத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கான்செப்ட்லாம் தடை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யூதர்களுடைய சடங்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாரு. இப்படி ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையாக அவர் ஜெயிச்சு அந்த இடத்துல நிறுவுறார். இந்த ஒரு விஷயம் பெரிய லெவலில் யூதர்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்படுத்தி ஒரு கொரில்லா தாக்குதலை பயன்படுத்தி அவங்கள ஜெயிச்சிடுறாங்க. அந்த வெற்றியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு போதுமான ஒரு ஆலிவ் எண்ணெய்ன்றது இல்லாமல் போகுது. அப்போ தான் அதுக்கு மாற்றம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கோசர் எண்ணெய், அதாவது இந்த சோயா பீன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த எண்ணெயை ரெடி பண்ணலான்னு பார்த்தா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னடா பண்ணலான்னு யோசிச்ச சமயத்தில் சரி இருக்கிற வரைக்கும் நம்ம எரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெயை, அந்த ஆலிவ் எண்ணெயை வச்சு அவங்க ஏற்றுறாங்க அந்த தீபத்தை. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா மாறி கிட்டத்தட்ட 8 நாள் தொடர்ந்து அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய லெவலில் ஒரு அவங்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அந்த ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் ஹனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தொடர்ந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனுடைய ஒரு முடிவான ஒரு நாளை தான் இன்றைக்கி ஹனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுடைய ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 26. நெக்ஸ்ட் இன்றைக்கி செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தினுடைய முதல் தியாகியாக பார்க்க போகிறார். இவர் என்னன்னா யூதர்கள் இருந்த அந்த சமயத்தில் முறையாக அந்த கிறிஸ்துவத்தை பரப்பணுன்ற சமயத்தில் ஈடுபட்ட ஒரு பர்சனு. ஆனால் இவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்லால் எரிஞ்சு எல்லாருமே கொண்டுடுறாங்க. ஸோ இப்படி ஒரு முதன்மையான ஒரு தியாகியாக இருந்த அந்த ஒரு பர்சனை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் அந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த செலிப்ரேஷன்றது இருக்குது. இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பழைய ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு மேலே அந்த புல் மாதிரியான ஆடைகள்லாம் போட்டுட்டு அதை ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அண்ட் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த வேலையாட்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசுலாம் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரையில் சவாரி போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொரு பக்கம் இந்த இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான பகுதிகள்லாம் குத்துச்சண்டைகள் நடத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது மெயினாக சொல்லணும்னா இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிலாம் நடக்குதுல்ல, இந்த ஒரு கான்செப்ட் பேஸை வச்சு தான் அந்த கிரிக்கெட் போட்டிலாம் நடத்துகிறாங்க. அண்ட் அதே மாதிரி உணவுகளில் இந்த இறைச்சிகள்லாம் சேர்த்து அதை ஒரு பெரிய லெவலில் ஃபெஸ்டிவலாக இரவு விருந்தாக சாப்பிட்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட். யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ட்ரினிடாட் இந்த மாதிரியான பகுதிகளில் இது ஷாப்பிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கான்செப்ட் என்னவோ எல்லாமே ஒன்று தான். அப்படி 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் டேவாகவும் பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 26. நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்லோவேனியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெருமை வச்சுருக்காங்க. 1918 யுகோஸ்லோவாக்கியனோட ஒரு பகுதியாக இருந்தால் செர்பியா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஒரு பகுதியாக அவங்க வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு பார்ட்டாக இவங்க இருந்தாங்க. ஆனால் 1987 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுதந்திரம்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களில் அறிவுஜீவிகள் எல்லாருமே வந்து அந்த ஒரு கான்செப்டை முன் வச்சு இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி 1990 வாக்கெடுப்புகள்ன்றது நடத்தப்படுது. நம்ம வந்து தனியாக இருக்கலாமா இல்லாட்டி நம்ம இவங்களோட சேர்ந்து இப்படியே இருக்கலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர கிட்டத்தட்ட 88.5% மக்கள் சுதந்திரத்தை ஆதரித்து ஓட்டு போடுறாங்க. அப்படி ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒன்றா அதை ஒரு விடுதலை நாளாக வந்து அவங்க பார்க்குறாங்க. அதுதான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 1991 தான் முழுமையாக அவங்க ஸ்லோவாக்கியிலேருந்து பிரிஞ்சாங்க. அதை இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி தனியாக அதை ஒரு சுதந்திர தினமாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த வாக்கெடுப்பு நடந்து அந்த வாக்கெடுப்பில் இவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்ததில்ல, அதை தான் இன்றைக்கி ஸ்லோவேனியா இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, யூனிட்டி டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 26. வாழ்க்கையை வாழ தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை கிடைக்குது, உண்மைதான். ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை வாழ தெரியாதனுடைய புலம்பல்ல பிறந்த வரிகள் தான் இதுங்கிறதும் உண்மைதான். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறார் உங்களுடைய பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.